வணக்கம். யூடேஸ் ப்ளஸில் ஹெச்எம்மோட நேம் அண்ட் மொபைல் நம்பர் எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு சில ஹெச்எம்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக வேறு ஸ்கூல் போயிருக்கலாம். இல்லை அந்த ஸ்கூலில் வேக்கண்ட் போஸ்டிங்காக இருந்து அசிஸ்டண்ட் ஹெச்எம் இருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் எப்படி யூடேஸ் ப்ளஸில் அவங்க நேமை அப்டேட் பண்ணுறது, இப்போ ப்ரெசண்ட்டில் யார் இருக்காங்களோ இன்சார்ஜ் ஆர் ஹெச்எம் அவங்கள எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். க்ரோம் ப்ரௌசரில் போய் யூடேஸ் ப்ளஸ்ன்னு அடிக்கும்போது ஸ்கூல் டைரக்டரி இல்லாட்டி ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுன்னு வரும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது ஸ்கூல் டைரக்டரி மேனேஜ்மெண்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி டைஸ் நம்பர், பாஸ்வேர்ட் அண்ட் கேப்சா கொடுத்து லாகின் பண்ணுங்கள். டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். அதில் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்னு இருக்குது. அதில் வியூ கொடுங்க. வியூ கொடுத்ததும் ஹெட் மாஸ்டர் பேர் எல்லாமே ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா எடிட் ஆப்ஷன் இங்கே இருக்குது. எடிட் கிளிக் பண்ணுங்கள். ஹெட் ஆஃப் ஸ்கூல் ஆர் இன்சார்ஜ் டைப் என்ன டைப்பில் இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நான் இந்த ஸ்கூலுக்கு இன்சார்ஜ் ஹெச்எம் தான் போட போகிறேன். வேக்கன்ட் போஸ்ட்டில் இருக்குது ஹெச்எம் போஸ்டிங். ஸோ அதை மாற்றிட்டு ஹெட் ஆஃப் ஸ்கூல் நேம், மொபைல் நம்பர், அவங்க ஐடி, இமெயில் ஐடி போட்டு நீங்கள் அப்டேட் கொடுக்கணும். இப்போ நான் அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டேன். சேஞ்ச் பண்ணி அப்டேட் கொடுக்கும்போது புதுசாக வந்த டீச்சரோட நேம் அப்டேட் ஆயிரும். இதுதான் ஸ்கூல் லெவலில் நம்ம பண்ண வேண்டிய அப்டேஷன். இது முடிச்சுட்டு பிளாக் லெவல் கோஆர்டினேட்டர்கிட்ட காண்டாக்ட் பண்ணி நீங்கள் இந்த அப்டேஷன் முடிஞ்சிருச்சு, பிளாக் லெவலில் அப்டேட் பண்ணுங்கன்னு சொன்ன பின்னால் அவங்க அப்டேஷன் கொடுத்த பின்னால் தான் இந்த ப்ராசஸ் முடியும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். பிளாக் லாகின் கொடுத்து லாகின் பண்ணியாச்சு. லாகின் பண்ணதும் ஓடிபி வரும். ஓடிபி கொடுத்து உள்ளே போனதும் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா 3 டேஷ் இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் யூசர் மேனேஜ்மெண்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் மேனேஜ் ஸ்கூல் யூசர் இருக்குது. அதை கிளிக் பண்ணதும் ஸ்கூலோட டீட்டெயில்ஸ் வரும். நமக்கு எந்த ஸ்கூலுக்கு தேவையோ அந்த ஸ்கூலை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி இங்கே எடிட் கொடுங்க. எடிட் கொடுத்ததும் அப்டேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. யாரை நம்ம அப்டேட் பண்ணுறோம், ஹெட் ஆஃப் த ஸ்கூலாக ரெஸ்பாண்டண்ட்டாக கேட்குறோம். இது அசிஸ்டண்ட் ஹெச்எம்மை தான் நான் இன்சார்ஜாக போடுறேன். ஸோ ரெஸ்பாண்டன்ட் போடுறேன். இதே ஹெச்எம் இருந்தாங்கன்னா நீங்கள் ஹெட் ஆஃப் த ஸ்கூல்னு கொடுத்துட்டு அப்டேட் கொடுத்தா நேம் சேஞ்ச் ஆகிடும். இப்போ எல்லாமே அப்டேட் ஆயிரும். நியூ ஹெச்எம்மோட நேம் தான் நீங்கள் யூடேஸில் பார்க்கும்போது வரும். தேங்க்யூ.